அது கேளுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முன்னாடி தானே நீ நடிகர்ன, அதனால நீ போவன. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சரு இந்த மாரி போட்டா ஏற்கனவே கொளுத்தி போட்டு கொழுந்து விட்டு எரிய வைக்கிறானுவ. இந்த மாரி வீடியோ வந்தா கடாய வச்சு வறுத்து எடுப்பானுங்களே பதில் சொல்ல முடியல. ஐயோ, காலையில இருந்து தூங்க விடல. உங்க நொண்ணனை பாரு வாட்ஸ்அப்ல சிரிக்கிறாளுவ. காலையில இருந்து சிரிக்கிறாளுவ. எனக்கு என்னத்தெல்லாம் சொல்லுங்க. காலையில இருந்து அனுப்பி விட்டு சிரிக்கிறானுவ. எனக்கு ஒண்ணுமே முடியல. என்னத்த சொல்றது? ஐயோ, பாக்குறீங்களா என்ன? அட போங்கங்க, நாங்க ஏதோ பர்சனலா கொஞ்சம் பேசின்னு இருக்கிறோம், அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறீங்க. அப்புறம் அக்கா, பென்சில் அக்கா, திருஷாக்கா, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட. நீயா போன் பண்ணி கூப்பிடுவியா இல்ல அவரா போன் பண்ணி கூப்பிடுவாரா? அக்கா மனசு வேதனைப்படும், எங்க அக்கா பசங்க வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரே காரணத்தை நான் இவ்வளவு நாள் பேசாம இருந்தேங்க. இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது. பின்ன என்னங்க, எங்க அக்கா அழகா 2 பசங்களை பெற்று வச்சுட்டு வீட்டுல அழகா இருக்கும் போது என் மச்சான் மானம் கட்டவன் இருக்கான். அவன் என்ன தெரியுமா அங்க பண்றான்? அவன் ஆபீஸ் மெட்டுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டா அந்த பொண்ணு கூட கல்யாண வீட்டுல இருந்து காது குத்துல இருந்து கருமாது வரைக்கும் அந்த பொண்ணை கூட்டே சுத்துறாங்க. எங்க அக்கா இதை தட்டி கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா அங்க சொல்றான்? நீ வேணா டிவோர்ஸ் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. எங்க அக்கா இதனால கோவத்துல கோர்ட்ல கேஸ போட்டு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. எங்க அந்த பசங்க நிலைமை நினைச்சு பாருங்க. அதோட வாழ்க்கையை பத்தி கூட கவலைப்படாம என் மச்சான் மானங்கட்ட ஈத்திர அவன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது கூட பெருசு இல்லைங்க, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு கூட அவன் ஆபீஸ் மட்டும் அந்த ஃப்ரெண்டை கூட்டிட்டு வராங்க. எங்க அக்கா இதை பார்த்துட்டு, டேய் நீ இன்னுமாடா திருந்தல அப்படின்னு சொல்லி வேதனையோட எங்க அக்கா பாக்குறாங்க. ஆனா என் மச்சான் எவ்வளவு கெட்டா திமுறா சுத்துறான் தெரியுமாங்க. கோர்ட்ல இருக்க எல்லாருமே சொல்றாங்க, எல்லாம் படிச்சவங்க சொல்றாங்க, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அத நார்மலா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றானுங்க. அவனுக்கு எல்லாம் எதெந்த செருப்பால அடிக்கலாம் நீங்களே சொல்லுங்க. வணக்கம் மக்களே, என்ன கதைன்னா, நம்ம சிஎம் விஜய் சாரை பற்றி நான் தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வல்கர் வாரியர்ஸ்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, என் ப்ரொஃபைலை வச்சு அசிங்கமாக ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்களே இந்த கமெண்ட்டை பாருங்களே. என்னன்னா, விஜய் சாரை பற்றி தப்பாக பேசினா இப்படி தான் பண்ணுவாங்களாமா, அதனால விஜய் சாரை பற்றி நல்லதாக பேசணுமா, அவருக்காக அவரோட ஆசைக்காக நல்லதாக பேசிடுவோமா. என்ன மேட்ருனா, நேற்று நம்ம அஜித் சாரோட அம்மா இறந்துருக்காங்கல்ல, அப்போ வந்து அதை பார்க்கறதுக்காக விஜய் சார் வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து நம்ம த்ரிஷா மேமோட கார் வந்து பஞ்சர் ஆகி நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ நம்ம விஜய் சார் தான், சிஎம் விஜய் சார் தான் லிஃப்ட் கொடுத்து நம்ம த்ரிஷா மேமை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அஜித் சார் வீட்டுக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம த்ரிஷா மேமுக்கு யாருமே இல்லைல்ல, அதனால த்ரிஷா மேம் போகிற கல்யாண வீட்டிலேருந்து சாவு வீட்டுக்கு வரைக்கும் நம்ம விஜய் சார் தான் கூட்டிகிட்டு போவார், சிஎம் விஜய் சார். இதை விட யாராவது நல்லது பண்ண முடியுமா? வேற ஒன்றும் இல்லைங்க அவரை பற்றி சொல்கிறதுக்கு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற பேர்ல இவர் கட்டமைச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மல்லை அளவுக்கு இருக்கிற ஃபேக் ஐடிஸ் தான். இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, உங்க அக்கௌண்ட்லயே தங்கிடுவானுங்க. தங்கிட்டு நீங்க உங்க அண்ணனை பத்தி என்னென்ன உண்மை சொல்றீங்கிறத நோட் பண்ணுவானுங்க. நோட் பண்ணிட்டு உங்களை மிரட்டிட்டு உங்களுக்கு தப்பா கமெண்ட் பண்ணுவானுங்க. அதையும் தாண்டி விடிய உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண பாப்பானுங்க. சரி, இவங்களுக்கு எங்க இருந்து இந்த கேடுகட்ட புத்தி வந்திருக்குன்னு பார்த்தா இவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. எப்படி நீங்க பிரஸ்ஸையும் மீட் பண்ண மாட்டீங்க, ஏன் மீட் பண்ணலன்னு கேட்டா உங்க சேனலையும் முடக்குவீங்க. அப்படின்னா இதே நிலைமை நாளைக்கு மக்களாகி எங்களுக்கு வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? எங்களுடைய பேச்சுரிமையை நீங்க பறிக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இப்ப மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம தேர்ந்தெடுத்தது வந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா அந்த மக்களோட மைண்டையும் கரெக்ட் பண்ணி இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்காக இங்க எல்லாம் ஒரு ஸ்கிரிப்டட் கமெண்ட் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, எங்க அண்ணன் வந்து பிரஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து எல்லா போஸ்ட்லயும் நீங்க வந்து பாக்கலாம். ஏன்டா லூசுங்களா, உங்க அண்ணனும் பேச மாட்டாரு, அவர்கிட்ட இருந்து பிரஸ் மூலியமா தான் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா இப்ப அந்த பிரஸுக்கும் வழி இல்ல. நாளை பின்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கு அவங்களுக்கு எதுக்காவது விடை வேணும் அப்படின்னா உங்க அண்ணனும் பேசல, பிரஸ் கிட்ட இருந்தும் கிடைக்கல அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அதற்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும்? ஒன்னும் இல்ல. எலெக்ஷன் ரிசல்ட் மே 4ஆம் தேதி வந்தது. ஜூன் 1ஆம் தேதி தான் உங்க அண்ணன் வந்து திருச்சியில மாநாடு போட்டு மக்களுக்கு நன்றி சொல்ல போறாராம். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இது நன்றிக்கான மாநாடா இல்ல பழிய இன்னொருத்தங்க மேல தூக்கி போடுறதுக்கான மாநாடான்னு தெரியல. பாக்கலாம், நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யார் மேல பழிய தூக்கி போட போறாரு, கண்ட மாதிரி வாய்க்கு வந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இப்ப அதுக்கு என்ன டிமிக்கி கொடுக்க போறாரு அப்படிங்கறத இந்த 1ஆம் தேதி மாநாட்டுல எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்தாலும் விஜய் அண்ணா உங்களை ஆட்சி பண்ண விட மாட்டாங்களே விஜய் அண்ணா. ஏன்னா கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் பேசி
நம்ம அண்ணனை ஒரு மேனேஜரோட ஃபங்க்ஷனுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. எங்க அண்ணனை ஜாலியா இருக்க விட மாட்டாங்க. எங்க அண்ணன் ஒரு டான்ஸ் ஆட மாட்டாரு. எங்க அண்ணன் பாட்டு பாட மாட்டாரு. விஜய் அண்ணா உங்க கூட நாங்க இருக்கோம் விஜய் அண்ணா. அண்ணா டேய், இந்த மாதிரி நீங்க ஒப்பரை வச்சாலும் சரி, இல்ல நீங்க புதுசா டூல் கிட் எடுத்துட்டு வந்துட்டு புதுசு புதுசா வித்த காட்டினாலும் சரி, நீங்க சொன்னதான் நாங்களும் சொல்றோம். ஆனா ஏதாவது ஒரு பண்ணுங்க. உங்களை யாரு கையை பிடிச்சி இழுக்கிறா? உங்களை நல்லது பண்ண விடாம யாரு கையை பிடிச்சி இழுக்கிறா? அதை சொல்லுங்க. நல்லது பண்ணுங்கண்ணா, ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்க. தமிழ்நாடு கஷ்டப்படுது, மூச்சோடவே திணறுது. ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்க விஜய் அண்ணா. கழுத்துங்கடா, ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்லுங்க உங்க அண்ணனை. நல்லா சொல்றீங்க, ஆனா எதை சொல்லணுமா சொல்ல மாட்டீங்களே. ஏதாவது நல்லா பண்ண சொல்லுங்க. யாரும் என் கையை பிடிச்சிட்டு இல்ல. அவரை ஏதாவது ஒன்று பண்ண சொல்லுங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம். நாங்களும் பாராட்டி வீடியோ போடுறோம். அதை முதல்ல பண்ண சொல்லுங்க. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 டேஸ் முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. முதலமைச்சராக இருந்தாலும் சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் செய்ய முடியும். மக்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. யாராக இருந்தாலும் முதலமைச்சராகவே இருந்தாலும் சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படியா? போன ஆட்சியில் அப்படி எதுவும் கருத்து சொன்ன மாதிரி தெரியலையே நீங்களா? அது என்ன இந்த ஆட்சியில் மட்டும் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி முதலமைச்சர் என்னங்க பண்ணுவார், சட்டத்தை தாங்க அவரும் ஃபாலோ பண்ணுவார். ஆனால் போன ஆட்சியில் அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம், திமுக தான் காரணம். அந்த ஆத்மாலாம் திமுக. இந்த வீடியோ வருது, நீ இந்த மேக்கப் காரம்மா, நீ போன ஆட்சியில் என்னென்ன உருட்டுன உடனே ஆட்சிக்கு வந்த உடனே நீ எந்த அளவுக்கு பொங்கி பூரிச்சு புல்லரிச்சு போய் பேசின, அப்படியே டபக்குன்னு மாறிட்டியாமா அடுத்த 15 நாள்ல. போன ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இந்த திமுக அரசாங்கம் பெண்களை கொலை செய்வதை வேடிக்கை பார்த்தது, பெண்களை பாலியல் தொல்லை பண்ணுவதை வேடிக்கை பார்த்தது. அந்த ஆத்மாலாம் சேர்ந்துதான் இப்ப எங்க அண்ணன் விஜய் ஜெயிக்க வச்சதுலாம் பேசின அந்த வாய், எந்த வாய்? அந்த வாய் இன்னைக்கு என்ன பேசுதுன்னா, நீங்களாம் பாதுகாப்பாக இருங்க, முதலமைச்சர் சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுவார். ஏன் இப்போ சொல்லு மேக்கப்பக்கா விஜய் என்ன உன்னா இப்படி நடக்குதுன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வாடகை வாய். அந்தந்த டைமில் ஒரு வாடகைக்காக பேசும். அப்போ நாங்கள் சொன்னோம், எப்பா இதுக்கெல்லாம் சட்ட ஒழுங்குப்படி தான்ப்பா செய்யணும், தனி மனித ஒழுக்கம் வேணும்ப்பா, வெறும் அரசாங்கம் மட்டும் காரணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லப்பா. அதெல்லாம் முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான். திமுகவுக்கு ஆள வக்கில்ல, திமுகவுக்கு ஆள தெரியல. பெண்களை கற்பழிக்க விட்டு திமுக வேடிக்கை பார்க்குதுன்னு வசனம் பேசினியக்கா. இப்ப மட்டும் என்ன மக்களே நீங்களே தான் பாதுகாப்பா இருக்கணும், புரியல. நான் ஒரு அரசியல்வாதி இல்லை, இன்ஃப்ளூயன்சர் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணி யாரோ டெலீட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? பாவம், எவனோ ஒருத்தன் இந்த அக்கா ஐடியா ஹேக் பண்ணவன் ரொம்ப நல்லவனா இருப்போம் போல, ரொம்ப நல்ல ஹேக்கர். அந்த ஹேக்கர் யாருன்னு தான் தெரியல. அவன் கிடைச்சவனுக்கு நான் ஒரு கோயில் கட்டி பொங்கல் வைக்கணும். என்னன்னா, இந்த ஐடியா ஹேக் பண்ணவன் அந்த ஒரே ஒரு வீடியோவை மட்டும் அந்த ஒரே ஒரு வீடியோவை மட்டும் டெலீட் பண்ணிட்டு அக்கா அப்படியே டெலீட் பண்ணிட்டு இந்த ஐடியா அக்கா கிட்டே கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டாரமா. அப்படியே அக்கா பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டாங்களா இருக்கும், யார் பெற்ற மகனோ இவன், யார் பெற்ற மகனோ, ஹேக் பண்ணித்தான் ஒரு வீடியோவை டெலீட் பண்ணினான் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று நீ போடணும்க்கா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்திருக்க ஆட்சி வாங்க பழகலாம்ன்ற பாணியில நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எதை கேட்டாலும் நாங்க இன்னும் பழகிக்கல, நாங்க ஆட்சிக்கு வந்து இன்னும் 6 மாசம் கூட ஆகல, எங்களுக்கு டைம் வேணும், எங்களுக்கு 6 மாசம் டைம் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. பாலியல் வன்கொடுமைகள், கொலைகள், குற்ற சம்பவங்கள் இதெல்லாம் இப்ப தலை விரிச்சுக்கிட்டு ஆடுது. தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு தலைகீழா இருக்கு. போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல. அதை விட இன்னும் சொல்லணும்னா போலீஸாலேயே பாதுகாப்பு இல்ல. இத மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க இத பத்தி எதை கேட்டாலும் எங்களுக்கு பிராக்டிஸ் இல்ல, நாங்க இன்னும் பழகல, 6 மாசம் டைம் வேணும்னு கேக்குறீங்க. அப்போ அந்த 6 மாசம் நடக்கிற அநீதிக்கு என்ன பதில் சொல்றது? இன்னும் 1 மாசம் முழுசா ஆவாததுக்கே தமிழ்நாடு தாங்கல. 6 மாசம் வரைக்கும் நீங்க எங்களை ஆள பழகிறதுக்கு நாங்க என்னங்க உங்களுக்கு கொடுத்திருக்கோம்? ஹோம்ஒர்க்கா? தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன ஏமாளிகளா? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை ஏன் இப்படி ஏமாத்துறீங்க திரு விஜய் அவர்களே? தயவு செஞ்சு இதுக்கு பிரஸ் மீட் கொடுத்து இவ்வளவு நடக்கும் போதிலும் நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப தவறு, ரொம்ப தவறான செயல் சிஎம் சார் அவர்களே. நான் ரீசெண்டா போட்ட வீடியோல பல முட்டுகள் பார்த்தேன். அதுல அதிகமான முட்டு எதுனா சேஞ்ச் முட்டு. அந்த சேஞ்ச் முட்டுக்கெல்லாம் இப்போ இந்த வீடியோக்கள் நீங்க அகைன் முட்டு கொடுக்கணும். அது எப்படியாப்பட்ட சேஞ்சுன்னு சொல்லிட்டு இது ஒரு கண்ணுன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி கை கூட போய் இப்ப சேர்ந்திருக்கீங்க? உடனே அடுத்த கேள்வி என்னன்னா, கை சூரியன் கூட ஒருத்தரால் இல்லையான்னு இருந்தாங்க. அதுக்கு தானப்பா மாற்றம் நீங்க வந்தீங்க.
அப்போ எப்படி இப்போ சேர்ந்துருக்கீங்க? அப்போ எதுக்கு சேஞ்சுன்னு சொல்லி முட்டு கொடுத்து முட்டி சாவுறீங்க? Oh my god, I don't know what is happening with this. இப்போ கொடுப்பாங்க பாருங்க முட்டு. இந்த வீடியோ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை சட்டையும் காக்கி ட்ரௌசர் பதிலா காக்கி கண்ட மாட்டிக்கிட்டு RSS ஜனதாவை தூக்கி சுமக்கிற இன்ஃபுளுன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ண இன்ஃபுளுன்சருக்காக தான் இந்த வீடியோ. பஸ் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டா அது கரெக்டான பதில் சொல்லாம, தம்பி நீ சாப்பிட்டப்பா நான் இன்னும் சாப்பிடலப்பா அப்படின்னு சொல்லாம கரெக்டான ஒரு பதில் சொல்லுங்க. கோவை இஷ்யூவை பத்தி கேட்டா இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டிவா பேசலாம், பாலிடிக்ஸ் பத்தி அப்புறமா பேசலாம்னு சொல்லாம கரெக்டான பதில் சொல்லுங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டது ஒரு குழந்தை. ஸோ தேர்ட் பாத்தீங்கன்னா, பயன்பாடு இல்லாத பாறையை நோண்டி அதுக்குள்ள குப்பையை கொட்டணுமா. இந்த மாதிரி கேவலமான ஐடியா கொடுக்காம கரெக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. கரண்ட் கட் பத்தின ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அது கரெக்டா ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. ஸோ அதை விட்டுட்டு யாரோ பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. கச்சத்தீவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லாம கரெக்டா பேச சொல்லுங்க. இதுவரை பாத்தீங்கன்னா 25 கொலை, 4 இரட்டை கொலை, 19 பாலியல் கொடுமை நடந்திருக்கு. ஸோ எங்க அண்ணன் எப்படி தெருமூவில ஆக்ஷன் எடுத்தாரோ அதே மாதிரி இல்லைனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளமை ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு சின்னதா வச்சு ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. தென் பிரஸ் மீட் கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்த பத்திரிகையாளர்களை ஓட விடாம கண்டிப்பா மாசா ஃபயர் விடுற அளவுக்கு எங்க அண்ணன் பிரஸ் மீட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கொடுக்க சொல்லுங்க.